உலகில் பெண் வர்க்கம் 100 கோடியாம், அதிலே நீ யாரடி? சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன், எங்கே உன் காலடி? மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு விழிகள் தேய்கிறேன். அடேங்கப்பா, சாரா குட்டிக்கு எக்கச்சக்க கலெக்ஷன் இருக்கு போல இருக்கே. ஒரே மாடல்ல எத்தனை ரகரகம். அக்கா எப்படி இருக்கு பாருங்க, நல்லா இருக்கு. இப்படி ரெடிமேட் போட்டாங்கன்னா எப்படி எங்க மாதிரி தையக்காரங்களுக்கெல்லாம் தொழில் வரும் சொல்லுங்க. நல்லா இருக்குக்கா, எல்லா கலருமே சூப்பராக இருக்குது. நான் 2 பேருக்கும் மஞ்சள் கலரில் எடுக்கணும் தான் வந்தேன். ஏன்னா பிறந்தநாள் மங்களகரமாக இருக்கட்டும் அப்படின்னு. நல்லா இருக்குல்லக்கா. அந்த பிங்க்ல எல்லாம் நல்லா இருக்கு பாருங்க. ஆமாம் ஐசு, அழகா இருக்கே. எல்லா கலர்ல இருக்கு பாரு, நல்லா இருக்கு. பொம்பளை பிள்ளைகள் தான் கொடுத்து வச்சவளுக. குட்டை பாவடையிலேருந்து நெட்டை பாவடை வரைக்கும் விதவிதமா ரகரகமாக போட்டிருக்காங்க. ஆம்பளை பிள்ளைகளை பற்றியா, அன்னையிலேருந்து இன்ன வரை ஒரே துணி தான். ஒன்றில் பேண்டு இல்லை நிற்கரு, அதில் டிசைனாக போட்டுக்கிட வேண்டியதான். பொட்டை பிள்ளைகளுக்கு பாருங்க, முன்னாடிலாம் பாவடை தாவணி கட்டுவாங்க. இப்போ பாவடை தாவணியே கடையில் இல்லையாமே. சொந்தத்தில் ஒரு பிள்ளை ஆளாயிட்டு போத்தீஸில் போய் பாவடை தாவணின்னு கேட்டிருக்காங்க. பாவடை தாவணிலாம் இப்போ கிடையாது சொல்லிட்டு இன்னும் லக்கங்காவோ குழுங்காவா அதுதாம்மா இருக்குன்னு காமிச்சு கொடுத்துருக்காங்க. பாவடை தாவணியே மறந்தாச்சு, அந்த லட்சத்தில் இருக்குது. சரி, சாரா குட்டிக்கு பார்ப்போம், 2வது சரண் பாப்பாவுக்கு பார்ப்போம். ஏம்மா இங்கே வாங்கம்மா, யாராவது இருந்தால் எடுத்து போடுங்க. ஏம்மா இந்த பிள்ளைக்கு பிறந்த நாள், நல்லா காஞ்சிபுரத்தில் பட்டு பாவடை இருந்தானே எடுத்து போடுங்க. இதெல்லாம் காஞ்சிபுரமாம்மா, காஞ்சிபுரம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். 2000 ரூபா ஆனாலும் பரவாயில்ல. 1 வயசு பிறந்த நாள் தானே, கொஞ்சம் நல்லா பச்சை கலரு மஞ்சள் கலரு 2 கலரில் இருந்தால் எடுத்து போடுங்க. வேறு கலர் இருந்தாலும் எடுத்து போடுங்க, எது பிடிச்சிருக்கோ எடுக்கும். அக்கா காஞ்சிபுரம் பட்டு பாவடைலாம் வேணாம், அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி. குறைஞ்சதே 3000 ரூபாய்க்கு மேலே தான் வரும். குழந்தைங்களுக்கு காஞ்சிபுரம் பட்டு பாவடைலாம் எதுக்கு, 1க்கு 2 மட்டும் போடுவாங்க. அதுக்கப்புறம் பீரோலே இருந்து கட்டையாக போகும். நமக்கு அதுக்கு அந்த பைசாக்கு துணி எடுத்தா கூட 5-6 மட்டும் பட்டு போட வேணாது கட்டுவோம். வேண்டாங்க, அவ்வளோ காஸ்ட்லியெல்லாம் போக வேண்டாம். இவளுக்கு 1000 ரூபா, அவனுக்கு 1000 ரூபா, மிஞ்சி போனால் கூட ஒரு 100-200 கூடனா போதும். என்ன ஐசு, பிள்ளைக்கு பிறந்த நாள் காஞ்சிபுரம் பட்டு பாவடை கொடுத்தாலும் நல்லா இருக்கும். எனக்கு பஞ்ச காலத்திலே எங்கள் அம்மா நான் பிறந்திருக்கும் போது நல்லா இருந்து போல குடும்பம். நல்ல மஞ்சள் கலர் பாவாடை, சிவப்பு கலரில் பொசு கை வச்சு பட்டு பாவாடை காஞ்சிபுரத்தில் தைச்சி கொடுத்துருந்தா. அந்த போட்டா கூட இருக்குது. அப்படி இருக்கும்போது பிள்ளைக்கு நல்ல காஞ்சிபுரத்தில் எடுக்க வேண்டாமா, நீ எடுத்து போடுமா. அக்கா சொன்னால் கேட்கவே மாட்டாங்க போல இருக்கு. காஞ்சிபுரம் பட்டு பாவாடை வேணவே வேண்டாம், அது ரொம்ப காஸ்ட்லி. அவள் அடிக்கடி உடுக்கிறதா இருந்தால் கூட ஓகே, அவள் உடுக்கவும் மாட்டா. எடுத்து வச்சு பீரோவில் அழகு பார்க்குதுக்கா. சும்மா இருங்கக்கா. அக்கா 1000 ரூபாய்க்குள்ள நல்ல கிராண்டாக 1 வயசு குழந்தை போடுற மாதிரி ஃப்ராக் எடுங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லோ கலரும் க்ரீன் கலரும் தான் எடுங்க. நிறைய கலெக்ஷன் வந்திருக்குங்க. பட்டுலேயே நிறைய கலெக்ஷன் வந்திருக்கு. இப்போ குழந்தைங்களுக்கும், முன்னாடிலாம் பெரியவங்களுக்கு தான் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ குழந்தைங்களுக்குமே பட்டில் ஃப்ராக்கு, சோலி ட்ரெஸ்ஸு எல்லாமே வந்திருக்கு. பாருங்கள், காமிக்கிறேன். இந்த இருக்கு பாருங்க, எல்லாத்துலேயும் ஒவ்வொரு மாடல் தான். நீங்கள் பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள், என்ன கலர் வேணும்னு சொல்லுங்கள், எடுத்து கொடுக்குறேன். இது பாருங்கள், நல்லாயிருக்கும், கவுன் மாதிரி. நல்லா இருக்கே. இந்த மாதிரி போதும், ஷார்ட்டாக இருக்குது, அழகாக இருக்குது, ரேட்டும் பரவாயில்ல. இந்த மாதிரியே எடுங்க. வேறு மாடல்னாலும் காமிங்க. இதில் க்ரீன் கலர்னா கூட எடுங்களேன். க்ரீன் கலர் இதில் பாருங்கள், நல்லா இருக்கும். நீங்கள் பர்த்டே ஃபங்க்ஷன் சொல்கிறீங்க, பட்டு பாவாடை எல்லாம் அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆகிட்டு. இல்லை சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த ஃப்ராக்லாம் போட்டால் பாப்பா ரொம்ப அழகாக தெரியவா, எலிகண்டாக இருக்கும். அக்கா இது நல்லா இருக்குல்ல, அதுவும் நல்லா இருக்கு, இதுவும் நல்லா இருக்குக்கா. விலையும் பரவாயில்ல. இது 1200. அது எவ்வளவு அந்த நீல கலரு? இந்த ஃப்ராக்கு 1000 ரூபா தான்க்கா. நீங்கள் கையில் வச்சுருக்குது அது 1500 ரூபா. ஏன்னா பட்டு கிளாத்து நல்ல சில்கியாக இருக்கும். உங்களுக்கு பிள்ளைங்களுக்கு போட்டால் குத்துன மாதிரி டிஸ்டர்பன்ஸாக அந்த மாதிரிலாம் இருக்காது, சாஃப்டாக இருக்கும். அது 1500 ரூபா தான். ஏ அப்பா, இந்த சின்ன பிள்ளைக்கு இவ்வளோ விலையா? 1500 இது என்னத்த இருக்கு? ஒரு மாடல் இல்லை, ஒரு கல்லு கில்லுன்னு ஒன்றும் படிக்கலை. சும்மா 2 இறக்க மாதிரி வச்சு பாடுற வச்சு விட்டுருக்கு. இதுக்கு 1500 ரூபா? என்னம்மா, வேற கூடுனாலும் எங்களுக்கு பரவாயில்ல. நல்ல துணியா கொஞ்சம் மாடல் மாதிரிலாம் எடுத்து போடு. சின்ன பிள்ளைக்கு இல்லை, இப்பெல்லாம் எப்படி வந்திருக்கு விதவிதமா ரகரகமா. நம்ம டிவியில பார்க்காம எப்படி பிள்ளைகள் துணிமணி கொடுத்துட்டு தெரியுது. நல்லபடியா எடுத்து காமிங்க. ஐசு, நீ பார்த்துட்டு பிள்ளை போட்டு வை, நான் அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வரேன். ஆடி மாதம் நிறைய ஆஃபர் போட்டிருப்பான் பற்றி, அதில் மிஞ்ச துணியெல்லாம் கிடக்கும்.
சாரி நான் குறைச்சி போட்டிருப்பான். என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரேன். குறைச்சி போட்டிருந்தா நம்ம ரெண்டுத்துக்கு ஆள் ஒன்று எடுக்கலாம் பத்தியா? நீ பார்த்துக்கிட்டு தங்கச்சி, இந்த பிள்ளை என்னத்தை எடுத்தாலும் பிள்ளை போட்டு என் கையில கொடுத்துரு என்ன? அக்கா, இந்த பட்டு மாடல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரியே காமிச்சிருங்க. பாவம் அக்கா பட்டு பாவாடைன்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. பட்டு பாவாடை இல்லாட்டாலும் இந்த மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும். இது சாஃப்டாக தான் இருக்குது. எங்கேனாலும் சடார்னு குழந்தைங்களுக்கு போட்டு கூட்டிகிட்டு போகலாம். கிராண்டாகவும் இருக்குது. இதிலே கொஞ்சம் கூட வேறு மாடல் இருந்தால் காமிங்க. க்ரீன் கலர் இருந்தால் கொஞ்சம் காமிங்க. ஒரு வயசு பையனுக்கு இது கரெக்டா இருக்கும் தம்பி. கொஞ்சம் பெருசா தான் இருக்கும், வச்சிருந்து போடலாம். பிள்ளையெல்லாம் உடனே வளர்ந்துரும். நீங்க கரெக்டா எடுத்தீங்கன்னா அன்னைக்கு போட்டுட்டு ஒரு வாரத்தோடி அவ்வளவுதான் முடிஞ்சு கதை. கொஞ்சம் பெருசா எடுத்தீங்கன்னா பிள்ளைகளும் 2 வயசு வரை போடும். இது அவனுக்கு நல்லா தான் இருக்கும், ஸ்டைலாக இருக்குது. ஆனால் ஒயிட் கலர் வேண்டாம், ப்ரௌன் கலர் இருக்குது. வேற அவனுக்கு எது போட்டாலும் சூட்டாக தான் இருக்கும். வேற கொஞ்சம் கிராண்டாக பார்க்கலாம். அண்ணே, வேற கொஞ்சம் கிராண்டாக காமிங்களேன். இந்த ஷர்வானி, அப்புறம் இந்த பட்டு கிளாத்லேயே இந்த குர்த்தி மாரிலாம் வரும்ல, அந்த மாதிரி காமிங்களேன். தம்பி, அந்த மாதிரி 1 வயசு குழந்தைங்களுக்குலாம் வராது. அதெல்லாம் 5 வயசுக்கு அப்புறம் தான் அந்த மாடல்லாம் வரும். சின்ன பிள்ளைங்களா தம்பி, அப்படிலாம் போட்டா குத்தும் எடுக்கும்ட்டு அந்த மாதிரி கலெக்ஷன்லாம் இங்க எடுக்கிறது இல்ல. நீங்க கேக்குற மாதிரி கொஞ்சம் இருக்கு, அதை நீங்க பாருங்க. இதுல பிடிக்கலன்னா எடுத்துட்டு வரேன். இது ரொம்ப நல்லா இருக்குல்ல. சரி, இது ஆப்ஷனா எடுத்துக்கலாம். எப்படியும் ஒரு 5-6 செட்டு வந்து துணி எடுக்கணும். இங்க வந்து அவன் போடுறதுக்கு வேணும்ல, இதுலயே எடுப்போம். அண்ணே, இது நல்லா இருக்கு, இருக்கட்டும். இந்த ப்ளூவும் ஓகே தான். வேற கொஞ்சம் வித்தியாசமா காமிங்களா, ஸ்டைலிஷா. ஸ்டைலாவா தம்பி? 1 வயசு குழந்தைங்களுக்குலாம் இப்படிதான் வரும். நீங்க கேட்கறதுலாம் 2 வயசுக்கு அப்புறம் உள்ள குழந்தைங்கள மாடலுக்கு அப்படி வரும். நீங்க வேணா போய் பாருங்க. பையன் எப்படி இருப்பான், நல்ல வளர்த்தியா நல்ல குண்டா இருப்பாங்களா அப்படின்னா அது செட் ஆகும். இல்ல ஒல்லியா கட்டையா இருப்பாங்கன்னா இங்க உள்ளதான் சரியாகும். நீங்க வேணா அங்க ஒரு போய் பார்த்துட்டு வாங்க. அங்க பிடிச்சிருந்தா பாருங்க, இல்ல இங்க வாங்க. அங்க நல்லா டிஃப்ரெண்டா ஸ்டைலிஷா இருக்குமா, கிளாத்லாம் குவாலிட்டியா இருக்கணும் எனக்கு. சரி, ஓகே. இந்த 2 பீஸையும் நீங்க பில் போட்டு வைங்க, நான் மேல பாத்துட்டு வரேன். சரிங்க தம்பி, நான் பில்லு போட்டு மாடிக்கே கொண்டுட்டு வந்திருக்கேன். அண்ணே, 1 வயசு குழந்தைகள துணி கீழே இருக்குனே. இங்க விதவிதமா ரகரமா இருக்கு. ஆனா 2 வயசு குழந்தைக்கு அப்புறம் தான் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க. சரி, உங்க பிள்ளை நல்ல வளர்த்தியா குண்டா இருக்குமா? அப்படியே பாருங்க, ஓரளவு கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். எடுத்து போட எனக்கு என்ன கசகவ செய்யுது? எடுத்து போடவே பாருங்க, பிடிச்சா எடுங்க. இங்க பிள்ளையும் கூட்டிட்டு வந்தா கரெக்டா இருந்திருக்கும். தங்கச்சி, என் பையன் நல்லா இருப்பான், ஹைட்டா நல்ல பொஃபியா இருப்பான். அவனுக்கு கீழே போய் பார்த்தேன், அதெல்லாம் குட்டி குட்டி துணியா இருக்கு. அது எடுத்து நமக்கு பிரயோஜனப்படாது. கொஞ்சம் பெருசா எடுத்தா பிள்ளை வளர வளர போடுவான் பாத்தீங்களா. இந்த மாதிரி காமிங்க, நல்லா இருக்கணும். எவ்வளவு ரூபா ஆனாலும் பரவாயில்ல. அட, இது சூப்பரா இருக்க. இது இந்த சேட்டுமான கல்யாணத்துக்கெல்லாம் போட்டிருப்பாங்களா, அந்த மாதிரி தானே இப்ப கூட எல்லாரும் போட ஆரம்பிச்சுட்டாங்க. நல்லா இருக்கு. ஆனா பிள்ளைக்கு கழுத்து மூடி வேத்து விறுவிறுத்துலாம் போகும். இது கொஞ்சம் கழுத்து விரிஞ்ச மாதிரி வேற இந்த மாதிரி ஏதாவது காமிக்கீங்களா? இந்த வேஷ்டி சட்டை அந்த மாதிரி. வேஷ்டி சட்டையெல்லாம் 5 வயசுக்கு அப்புறத்துல தான் இங்க இருக்கு. கீழே இருக்கு, வேணா போய் பாருங்க. என்னக்கா, கீழே போனா மேல பாருங்கன்னு சொல்லுவீங்க, மேல போனா கீழே பாருங்கன்னு சொல்லுவீங்க. டைம் இல்லக்கா, நீங்களே எடுத்து போடுங்க. வேஷ்டி சட்டை இல்லாட்டா கூட பரவாயில்ல, இந்த மாடல்லே கொஞ்சம் ஃப்ரீயா எடுத்து போடுங்க. குழந்தைங்க எப்பவுமே துணியை ஃப்ரீயா போட்டுக்கணும், அப்பதான் அதுக்கு நல்லா இருக்கும். ரொம்ப இறுக்கமா போட்டோம்னு வைங்களேன், அழுதுகிட்டே இருக்கும். அதுக்கு சொல்லவும் தெரியாது, நமக்கும் புரியாது. இது கூட நல்லா இருக்கு. சரி, பிறநாள் கேக்கை வெட்டிக்கிட்டு பைய கலச்சிடலாம். இதுல வேற எதுவும் நல்ல கலர் இருந்தா போடுங்க. பையன் நல்ல கலரா இருப்பான், பளிச்சுட்டு அவங்க அம்மாவை மாதிரி. முத பிறந்தனாலோ ஒரு பிள்ளையா 2 பிள்ளையா? 2 பிள்ளைங்கம்மா, 2 பிள்ளைங்க, அதுவும் ட்வின்ஸ். 2 பேருக்கு தான் துணி எடுக்க வந்திருக்கேன். முதல்ல இவனுக்கு முடிச்சுக்கிட்டு தான் அடுத்தது அவளுக்கு போகணும். 2 பேருக்கும் ஒரே கலர்ல இருந்தா நல்லா இருக்குமேன்னு பார்த்தேன். வேற இந்த பட்டர்ஃப்ளை ட்ரெஸ் அப்படி இப்படின்னா எல்லாரும் பிறநாளுக்கு போடுவாங்களே, அதான் இன்ஸ்டாகிராம்ல கூட எல்லாரும் வீடியோவா எடுத்து போடுவாங்களே, அந்த மாதிரி துணிலாம் இருக்கா? அதாவது 2 பேருக்கும் ஒன்று போல இருக்கணும், எதுலையுமே பாகுபாடு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கேன். சச்சி தம்பிக்கு என்ன நல்ல மனசு. கடவுளே, நான் நினைச்சது மட்டும் நடந்துட்டா எனக்கு அதை விட பெரிய சந்தோஷம் இல்லை இந்த உலகத்துல. எப்படியாவது இந்த பிறநாளோட சச்சி தம்பியும் ஐஸும் ஒன்றா சேர்ந்துட்டா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நான் நினச்சது எப்படியாவது நடந்துட்டா. அப்பா, என் குலசாமி, உனக்கு வந்து பொங்கல் வைக்கிறேங்கய்யா. தம்பி, அண்ணே, நீங்கள் முதலே சொல்லியிருந்தா உங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுத்துருப்பேன். ட்வின்ஸுக்குன்னு இங்கே தனியாக செக்ஷனே இருக்குது. இப்போ நிறைய ட்வின்ஸ் குழந்தைங்க இருக்காங்க பார்த்தீங்களா. இதை மாதிரி தான் எல்லாரும் ஒன்று போல வேணும்னே கேட்காங்க. அதுக்காகவே எங்கள் ஓனரும் ட்வின்ஸ் தான். அதனால ட்வின்ஸுக்குன்னே தனி செக்ஷன் இருக்குது. நீங்கள் அங்கே போனால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கலாம், ஒரே கலராகவும் கிடைக்கும். அட அக்கா, நீங்கள் என்ன இங்கே? அத நாங்க கேட்கணும் தம்பி. நாங்க பிள்ளைக்கு துணி எடுக்க வந்தோம், நானும் ஐஸும். ஐஸ் வந்து சாரா குட்டிக்கு எடுத்துட்டு இருக்கா. நான் கடையை சுத்தி பார்க்கணும்னு வந்தா, பார்த்தா நீங்க துணி எடுத்துட்டு இருக்கீங்க. ஆமா, சாராவும் தரணும், என் உயிர் இல்ல. அவங்களுக்கு துணி எடுக்க வேண்டாம்,
அதான் நானும் வந்தேன். சொல்லியிருந்தா எல்லாரும் ஒன்னா கார்லயே வந்திருக்கலாமே, எதுக்கு ஆளுக்கு ஒரு வழி? துணிலாம் எடுத்துட்டீங்களா ஐஸ்வர்யா? ஆமா, பொண்டாட்டி பிள்ளைய ரொம்ப அழகா இருக்காங்க. ஆனா இவர் கலர் இல்லைங்க. பிடிச்ச மாதிரியும் இருக்கு, பிடிக்காத மாதிரியும் இருக்கு. பிடிச்சிக்கிட்ட போனா விலை அதிகமா இருக்கு. எதை எடுக்கணும்னு தெரியல. எடுத்தா பிடிக்கவும் இல்லை. இவள்கிட்ட கேட்டால் எனக்கு அது வேண்டாம், இது வேணும், இது வேண்டாம், அது வேணுங்கிறா. பட்டர்ஃப்ளை ட்ரெஸ் வேணுமா? அதுக்கு எங்கே போகிறதுக்கு? ஐஸ்வர்யா கவலையே படாத, இங்க இன்னொரு செக்ஷன் இருக்கான் ட்வின்ஸுக்குன்னு. அங்க போனா பட்டர்ஃப்ளை ட்ரெஸ் என்னென்ன ட்ரெஸ் உண்டோ எல்லாமே எடுத்துட்டு வந்துடலாம். நான் கூட இப்ப அப்படிதான் கேட்டேன். பாத்தீங்களா, உங்களோட மைண்டும் என்னோட மைண்டும் ஒண்ணு போல இருக்கு. இப்பதான் பட்டர்ஃப்ளை ட்ரெஸ் எங்க பிள்ளைக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்களும் வாரீங்க. வாங்க எல்லாரும் போய் சேர்ந்து பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுப்போம். அதுகளுக்கு பிறந்த நாளுக்கு அதுகளுக்கு பிடிச்ச மாதிரி போட வேண்டாம் ட்ரெஸ். என்ன சாரா? சார் வாங்க வாங்க வாங்க, அப்பாட்ட வாங்க. எங்க போனாலும் இதுகளுக்கு அட்டுலையும் தாங்க முடியல. எங்க போனாலும் நஞ்சி மாதிரி முன்னாடி வந்து நின்னுருதுங்க. ச்சே, இவன் பிள்ளையா? என்னமோ இவன் பார்த்து வளர்த்த மாதிரி பேசுறான். யாருக்கு பிள்ளை? யாருடா உரிமை கொண்டாடுறது? இருக்கட்டும் இருக்கட்டும், இன்னும் ஒரு நாள் தானே. பல்ல கடிச்சிட்டு சரவணா, வாயே திறந்துடாத. அவன் தான் அப்ப என்ன சொல்றான்னா, இவளுக்கு புத்தி எங்க போச்சு? நல்ல பல்ல காமிச்சிட்டு மினிக்கிட்டு நிக்கிறா. மினிக்கிட்டு கேடுகட்டு ஜென்மம், கேடுகட்டு ஜென்மம். சி, இவளை எனக்கு எத்தனை அடி திட்டினாலும் எனக்கு ஆத்திரம் அடங்கவே மாட்டுக்கு. இவளை என்னெல்லாம் நினைச்சேன், எப்படி வச்சிருந்தேன்? கோயில் மாதிரி புனிதமானவன் நினைச்சேன். இப்பதான் தெரியுது இது சரியான சாக்கடைன்னு. அப்புறம் ஐஸ்வர்யா, பிள்ளைக்கு நான் தான் ட்ரெஸ் எடுப்பேன், நான் தான் கேக் வாங்குவேன், நாளைக்கு சாப்பாடு எல்லாமே என்னோட செலவு தான் சொல்லிட்டேன். இது எனக்கு பிள்ளைக்கு ஃபங்க்ஷன், நான் தான் செலவழிப்பேன். இதுல யாரும் தலை போடக்கூடாது. சொல்லிட்டேன் சொல்லிட்டேன் சொல்லிட்டேன். நல்ல கதையா இருக்கே. அதெல்லாம் முடியாது, நீங்க என்ன பண்ணிடுங்க. துணி செலவு ஏன் செலவு? நான் பெரியம்மா பிள்ளைக்கு நான் செய்யாம துணியெல்லாம் நீங்க காசு கொடுத்தா ஒன்றும் சம்மதிக்க மாட்டேன். நான் தான் பிள்ளைகளுக்கு துணிக்கு காசு கொடுப்பேன். எம்புட்டு ஆனாலும் சரிதான். அதெல்லாம் முடியாதுக்கா, நான் தான் செலவழிப்பேன். என் பிள்ளைக்கு பிறந்த நாள் நான் தான் செலவழிப்பேன். என்ன ஐசு, அக்காவை துணி தந்தா வாங்க கூடாது, பாத்துக்கோங்க. ஐயோ, எதுக்கு உங்க ரெண்டு பேத்துக்கும் சிரமம்? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் காசு வச்சிருக்கேன். பிள்ளைகளுக்கு பிறந்த நாள் நீங்களும் செலவழிக்கிறது கடமை இருக்கு, பெரியம்மாங்கிற முறையில அவங்களும் செலவழிக்க கடமை இருக்கு. ஆனா இப்ப வேண்டாம். பிறந்த நாளுக்கு நான் தான் நாளைக்கு செலவழிப்பேன். நீங்க எல்லாரும் கண்டிப்பா வரணும். அதெல்லாம் முடியாது. என் பிள்ளைங்க நான் தான் செலவு எடுப்பேன். அதுக்கு சம்மதிச்சா மட்டும்தான் நாளைக்கு நான் உங்க வீட்டுக்கு வருவேன். இல்லாட்டா நான் வர மாட்டேன்ப்பா. இங்க நடக்கிற கூத்தெல்லாம் பாக்குறதுக்கு எனக்கு உடம்புல தெம்பு இல்லப்பா. இன்னும் கொஞ்ச நேரம் நின்னே என் நெஞ்சு வெடிச்சு இங்கேயே நான் செத்து போனாலும் செத்து போயிடுவேன். சரிண்ணா, கண்ட்ரோல் முதங்கிறது கிளம்புவோம். என்ன கூத்தடிச்சுட்டு போட்டோம், கேடுகட்டவ. இப்படி ஒரு ஒத்துமையான குடும்பத்தை நான் பார்த்ததே இல்ல. அப்பா செலவழிச்சா என்ன, அம்மா செலவழிச்சா என்ன, ரெண்டு பேரும் செலவழிச்சாலும் உங்க பிள்ளைங்களுக்கு தான் நீங்க செலவழிக்க போறீங்க. இதுல என்ன நான் செலவழிக்க நீங்க செலவழிக்கீங்கன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படிதான் குடும்பம்னா இப்படிதான் இருக்கணும். குடும்பமா இது? இதான் குடும்பம். அடுத்தவன் பொண்டாட்டியும் அடுத்தவன் பிள்ளையும் அவன் பொண்டாட்டின்னு சொல்லுவானா, அவன் பிள்ளைன்னு சொல்லுவானா. இதை இந்த கேடு கிட்டவா கிண்ணு ரசிச்சுட்டு இருப்பாளாம். குடும்பமா குடும்பம்? எனக்கு நல்லா வருது. ஐயோ இல்லம்மா, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட போல. நானே உங்களை புருஷன் பொண்டாட்டி கிடையாது. எனக்கு தூரத்து சொந்தங்க. என்ன இந்த பிள்ளைங்க அன்பா அப்பான்னு தான் கூப்பிடும். அதான். ஓ அப்படியா? அண்ணே மன்னிச்சிருங்க, நான் தெரியாம பேசிட்டேன். அக்கா மன்னிச்சிருங்கக்கா. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, இதுல என்ன இருக்கு? தெரியாம தானே பேசினேன், தெரிஞ்சா பேசினேன். பேசினாலும் என்ன தப்பு? சரிம்மா, அப்ப துணியெல்லாம் எடுத்துட்டீங்களா? என்ன பிள்ளை போட்டுருவோமா? என்ன புதுசா வீட்டுல சாமி பாட்டு சத்தம் தான் கேக்குது. நம்ம வீட்டுல கார்த்தி போட மாட்டானே, பக்கத்து வீட்டுல போட்டிருப்பான் போல. மணி என்ன? மணி 8 தான் ஆகுதா? கார்த்தி 8:30 தானே எழுப்புவான். சரி, அது வரையும் தூங்குவோம். நீங்களும் மாப்பிள்ள என்ன மகாதான் உட்காந்துருக்காங்கன்னு நினைச்சேன். உங்களுக்கு இட்லி சாம்பார் சட்னி புதினா சட்னி எல்லாம் வச்சிருக்கேன், ஏதோ எடுத்துட்டு வரேன். ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லத்த, இதே எனக்கு கொடுங்க. எனக்கு நீங்க தனியெல்லாம் பண்ண வேண்டாம். மகாக்கு எது செய்யறீங்களோ அது எனக்கு போதும். எனக்கு தனியா, அவளுக்கு தனியா, உங்களுக்கு தனியா. பாவம், ரொம்ப கஷ்டம் இல்ல அத்த. நானும் இவ்வளவு நாள் சமைச்சதுனால எனக்கு தெரியுது. அத்த அது என்ன களி தானே? ஆமாங்க மாப்பிள்ள, குழந்தை உண்டனுக்கு பொண்ணுங்க நம்ம ஊர்ல வயசுக்கு வந்த பிள்ளைகளுக்குலாம் களி தான் முதல்ல செஞ்சு போடுவாங்க. அப்பதான் இடுப்பெலும்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதான் இந்த ஊர்ல நம்ம மாவுமில் எங்க இருக்கு நமக்கு எங்க தெரியும். இருந்தாலும் எங்க போய் திரிச்சுட்டு வர, நம்ம ஒரு மாதிரியா எங்க பார்த்தாலும் பனிமூட்டமா இருக்கு. அதான் கொஞ்சோண்டு உளுந்து எல்லாம் போட்டு மிக்சியிலே வறுத்து பிடிச்சி அரைச்சு செஞ்சேன். கூட கீரையும் வச்சு இந்த பருப்பு மாதிரி வச்சேன் தண்ணியாட்டு. நல்லா இருக்கும். சாப்பிடும்போது பிள்ளைக்கு நல்லா வாய்க்கு ருசியா இருக்கும். பார்த்துக்குங்க, உடம்புக்கும் அவ்வளவு பலம்.
அட கொடுங்கத்த, கேட்கும் போதே சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. உடம்புக்கு நல்லது இல்ல அத்தை, கொடுங்க. உங்களுக்கு பிடிக்குமா என்னன்னு தெரியல மாப்பிள, அதான் சாப்பிடுங்க மாப்பிள, உடம்புக்கு ரொம்ப நல்லது பார்த்துக்குங்க. அந்த காலத்துல எங்கள் அம்மா இதான் ஒரு நாள் வச்சு கொடுக்கும், இன்னொரு நாள் ஆட்டுக்கறி எடுத்துட்டு வந்து இது களி வச்சு அப்படி கொடுப்பாங்க. சில நேரம் இனிப்பா செஞ்சு கொடுமான்னா இதுலயே கருப்பட்டியை போட்டு கிண்டி நெய்யில் நல்ல நெய் ஊற்றி கொடுத்துருவாங்க. அதுவெல்லாம் ஒரு டேஸ்ட் தான். அந்த காலத்தில் சாப்பிட்டனால தான் இன்னைக்கு நம்ம ஓடி ஓடி உழைக்க முடியுது, நமக்கு இன்னொரு சுகர் ப்ரெஷர்னு இல்லை. ஆமாங்க அத்தை, அது சரிதான். அந்த காலத்து சாப்பாடு அந்த காலத்து சாப்பாடு தான், அதை அடிக்க யாராலையும் முடியாது. கொஞ்சம் சாப்பிட்டாலும் நல்ல பிளகமா திடகாத்திரமா இருக்கலாம். இந்த காலத்துல எவ்வளவு சாப்பிட்டாலும் உடம்புல பிளங்குறதே இல்லை. பாதி ஹாஸ்பிட்டல் செலவுக்கு தான் நிறைய பேருக்கு போகுது. நல்லா இருக்குத்த. மகா இன்னுமா குளிச்சிட்டு இருக்கா? ஏ மகா, சீக்கிரம் மாடி, மாப்பிள்ளை கூட இருந்து சாப்பிடலாம்ல, 1 மணிக்கு தான் இன்னும் குளிப்பா. ஐய, அவ குளிக்கலாம் இல்லத்த, நல்லா கொரட்டை விட்டு தூக்கிட்டு இருக்கா. நான் போய் எழுப்புனாதான் எந்திப்பா. தினம் இப்படிதான். என்னது கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காளா? ஐயய்ய, இது என்ன? நல்ல நேரத்துக்கு நேரம் சாப்பிட்டு குளிச்சு எடுத்து இருந்தால வயிற்றுல இருக்க பிள்ளை சுறுசுறுப்பா ஆரோக்கியமா இருக்கும். மணி 8 ஆகுது, இன்னும் கிடந்து தூங்கிட்டு இருக்கா. ஆம்பளை நீங்களே எந்திரிச்சிட்டீங்க, அவளுக்கு என்ன அப்படி தூக்க வேண்டி கிடக்கு? இன்னும் அப்படிதான் இருக்காளா? என்கிட்ட கேட்டா 5 மணிக்கு எந்திரிச்சு 4 மணிக்கு எந்திரிச்சு சொல்லுவா. என்னன்னு போய் பாக்கேன். சாப்பிடுங்க மாப்பிள, வேற ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாத்த, இதே அதிகம் தான். நீங்க அவளை என்னன்னு போய் கவனிங்க முதல்ல. நீங்க சொல்றது 100% கரெக்டு. குழந்தை உண்டானவங்க கரெக்டா சாப்பிட்டு கரெக்டா இருக்க வேண்டாமா? பாருங்க, நான் சொன்னா எங்க கேக்குறா? நான் கொஞ்சம் சத்தமா சொன்னா என்னே அடிக்க வந்துருவா. அப்படி இருக்கா. நீங்க என்ன 4 கேள்வி கேளுங்க போங்க. மகா தீந்தா நினைப்பா இப்ப பெட் காஃபி கொண்டு வந்திருப்பான் அப்படின்னு. இனி வீட்டுல நல்ல என்டர்டெயின்மெண்ட் தான் போல இருக்கு. ஐயய்ய, இது என்ன இப்படி கிடந்து தூங்கிட்டு இருக்குது? கல்யாணத்துக்கு முன்னாடி தூங்கினா சரிதான், அதுவும் 7 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவாள. மணி 8:30 தாண்டியாச்சு, இன்னும் கிடந்து தூங்கிட்டு இருக்கா. ஐயய்ய, இந்த கதை தான் டெய்லிங்க நடக்க போல இருக்க. பாவம் மாப்பிள, அவரே எழுந்துச்சு குளிச்சு ரெடி ஆகி ஆபீஸுக்கு கிளம்பிட்டாரு, இன்னும் இவ தூங்கிட்டு இருக்கானா? ஏய் அடியே, இந்திரடி, மகா மகா. இன்னொரு 10 நிமிஷம் கார்த்திக், கொஞ்சம் தூங்குறேனே, டயர்டா இருக்கு. காஃபி கொண்டு வந்துட்டியா? என்னது காப்பியா? பல்லு விளக்காம காப்பி குடிப்பாங்களா? சீ, என்னடி எவ்வளவு நேரம் ஆகுது? நல்லா இழுத்து பூச்சி தூங்கிக்கிட்டு காப்பி கொண்டு வரல கேக்க. எந்திரிங்க. ஏய் எந்திரடி, எந்திரி. என்ன பழக்கம் பழகி வச்சிருக்க? மணி 9 ஆக போது நல்லா கிடந்து தூங்கிட்டு இருக்க. மாப்பிளே குளிச்சிட்டு ரெடி ஆயிட்டாரு, பல்லு தேக்காம காப்பி வேற உனக்கு. இந்த பழக்கம் நாங்க பழக்கி வச்சிருக்கியோ? பாவம் அந்த மனுஷன், வெளியும் சொல்ல முடியாம உள்ளேயும் சொல்ல முடியாம மனசுக்குள்ள பேக்கி வச்சிருக்காருல்ல. இதுக்கு தான் சொல்லுது மாமியா கூட இருக்கணும். மாமியா கூட இருந்தா காலையில சீக்கிரமா எந்திக்கணும், காப்பியை போடணும், வாசல் பெருக்கணும், டிஃபனை பண்ணணும், மாட்டத்தை கழுவணும், வீடை விருத்தியா வச்சிருக்கணும், நேரத்துக்கு படுக்கணும், நேரத்துக்கு எந்திக்கணும்னு இருக்கும். தனியா விட போய் தானே இப்ப இப்படி ஆகி போச்சு. உலகமே இப்படிதான் நடக்குது. ஏய் என்னடி, என்னம்மா உனக்கு பிரச்சனை? காலையில ஏன் அப்படி கத்திட்டு இருக்க? என்னாச்சு? சத்தம் போடாதம்மா, தலைவலிக்கு. என்ன திருப்பி பண்ணி குளிச்சிட்ட? டயர்டா இருக்குன்னு சொல்லுங்க, தலைவலிக்குன்னு சொல்லுங்க, பெட்ல காப்பி ஒண்ணு சொல்லுங்க. உன்னை இப்படி வளர்த்தேன் 7 மணிக்கு எந்தே பெரும்பாடுபட்டு எந்திப்ப. ஏன் எந்திரிச்சு காலேஜுக்கு போகலையா, வேலைக்கு போகலையா? இப்ப என்ன புதுசா தூங்கிட்டு இருக்க? எல்லாரும் கல்யாணம் ஆனாதான் பொறுப்புன்னு ஒண்ணு வரும்னு சொல்லுவாங்க. இது கல்யாணம் ஆனாலும் 9 மணி நேரம் தூங்கிட்டு இருக்க. வயிற்றுல பிள்ளை வேற இருக்கு. நேரங்காலமா எந்திக்கணும், குளிக்கணும், சாப்பிடணும், நல்லா நடக்கணும், எடுக்கணும், மாத்திரை மருந்து திங்கணும், அப்பெல்லாம் பிறக்கிற பிள்ளை ஆரோக்கியமா இருக்கும். இப்படி நீடி நிமிந்து கிடந்து தூங்கிட்டே இருந்தானே. என்னம்மா உனக்கு பிரச்சனை? ஏன் இப்படி கத்துற காலையிலே? அம்மா ஏமா நீ இரு, காப்பி எல்லாம் சமைச்சிருப்பாரு, காபி கூட போட்டு வச்சிருப்பாரு. நான் தினம் பெட் காபி குடிச்சிட்டு தான் எந்திப்பேன். சீ, பல்லு விளக்காம காபி குடிக்கிறது பேர் பெட்டு காப்பியா? இப்படிலாம் குடிக்க கூடாது. பல்லு எனத்துக்காகுது, வயிறு எனத்துக்காகுது. போய் குளிச்சிட்டு வா, போ எந்திரி. மாப்பிள்ளை இருக்காரு, ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி குளிச்சு எடுத்து வந்து மாப்பிளைக்கு வெள்ளம் வச்சு கொடுக்க வேண்டாமா? நானும் வருவான்னு இவ்வளவு நேரம் இருந்திருக்கேன். பார்த்தா கடந்து தூங்கிட்டு இருக்கேன். போடி, சீக்கிரம் குளிச்சுட்டு ஓடி வா. என்ன பிரச்சனைன்னு தெரியலையே, காலையில இப்படி கிடந்து கத்திட்டு இருக்கு. சரி, பிரஷ் பண்ணிட்டு போய் காப்பியை குடிப்போம். கார்த்தி கூட நம்மள இன்னைக்கு வர ஒரு வார்த்தை சொன்னது இல்லையே. ஏய், ரொம்ப நேரம் ஆகாத, சீக்கிரம் 2 ஜக் தலையை தண்ணி ஊத்திட்டு சீக்கிரம் வா, மாப்பிளைக்கு நேரம் ஆகுது. 5 மினிட்ஸ் போ, எப்போ வந்துருவேன்? மகா நினைச்சா அம்மா வந்த உடனே நம்ம தூங்கிக்கிட்டே இருக்கலாம், ஒரு துரும்ப நகத்தையும் போட வேண்டாம் அப்படின்னு. இனிதான் உனக்கு இருக்கு. அத்தா கிளம்பிட்டியா? குட் மார்னிங். அம்மா எதுக்கு காலையில கிடந்து கத்திட்டு இருக்கு? ஏதாவது சொன்னியா? சே, நான் என்னமா சொல்ல போறேன்? மகா குளிச்சிட்டாளான்னு கேட்டாங்க. இல்ல ரூம்ல தான் இருக்கான்னு. உள்ள வந்தாங்கல்ல, ஏன் என்னாச்சு? ஐயோ, அது ஏன் கேக்குறதா? காலையில ஐயோ அம்மா வந்துட்டாங்க. என்ன மகா, நீ குளிக்கலையா? குளிச்சுதானே நான் வர சொன்னேன். குளிக்காம ஏதாவது சாப்பிடுவாங்களா? என்ன பிள்ளை நீ இப்படி இருக்கியே? நீ என்ன மாப்பிள்ள, நீங்க இதெல்லாம் சொல்ல மாட்டீங்களா? அம்மா நிப்பாட்டு. என்ன நீ காலையில இருந்து ஒரே சுப்பிரபாதம் பாடிக்கிட்டே இருக்க? இது நம்ம ஊர் கிடையாது, கொடைக்கானல். இங்க எல்லாம் யாரும் காலையில எழுந்து குளிக்க மாட்டாங்க. இங்க என்ன குளிரா இருக்கு.
போச்சு, நம்மளை போட்டு விட்டுட்டால. என்ன மாப்பிள, நீங்க தான் அவளை அதட்டணும் திட்டணும், 2 அடியனாலும் கொடுக்கணும். அதை செஞ்சு கொடுடி இதை செஞ்சு கொடுடி, தூங்கி தூங்கி கிடக்காதுன்னு நீங்களே இப்படி பண்ணா எப்படி? மாப்பிள பெட்லாம் படுத்தே கிடக்கணும் எந்த அவசியம் இல்ல. நமக்கு உடம்பு திடகாத்திரமா இல்லாம நமக்கு தலை சுத்திக்கிட்டே இருந்தா ரெஸ்ட் எடுக்கலாம். அப்படி எடுக்காங்க சரி, அது பிரச்சனை இல்ல. இவளுக்கு என்ன நல்லா தானே இருக்கா, சும்மா தூங்க போடக்கூடாது மாப்பிள. குழந்தை வயிற்றுல இருக்க பிள்ளையும் தூங்கி போகும்னு சொல்லுவாங்க. நல்லா எந்திரிச்சு திடகாத்திரமா வேலை பார்க்கணும், ஓடணும், சாடணும், வாக்கிங் போகணும். என்னெல்லாம் பண்ணுதாலும் நம்ம ஊர்ல இவ கிடந்து இப்படி தூங்கிட்டு இருக்கா. ஆக 4 மாசம் தான் ஆகு, இப்பவே தூங்குனா. அத்தை நீங்க தான் வந்துட்டீங்களா அத்தை? கேளுங்க, நீங்க கேளுங்க. நீங்க தான் கேட்கறதுக்கு உரிமை. நான்லாம் கேட்டா உனக்கு என்னடா உன் வேலையை பாருடான்னு சொல்லுங்க அத்தை. சில நேரம் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? என் நிலைமையை நினைச்சு பாருங்க கொஞ்சமாவது. ஏதாவது அது மாரி ஏதாவது பேசினா ஒரு கப் காஃபி கூட போட்டு தர மாட்டா. அதான் சரி போட்டும், நம்ம தலையெடுத்து வேலையை பார்ப்போம் அப்படின்னு தான் தான் செய்யறேன். நீ ரெஸ்ட் எடுக்கணும், நானே என்ன பாத்துக்கிறேன். ஒரு கப் டம்ளர் தண்ணி கூட நீ எடுக்க கூடாது, எல்லாம் நான் பக்கத்துல எடுத்து வச்சுட்டு போயிடுவேன். அப்படி இப்படின்னு சொன்னியே, நேரம் கிடைச்சிட்டுன்னு எங்க அம்மாட்ட என்னை ஏத்திய விடுறேன். இருக்கட்டும் மகனே, உனக்கு இருக்கு. சரிங்க அத்தை, எனக்கு டைம் ஆயிட்டு, நான் கிளம்புறேன். நீங்க தான் பார்த்தவளுக்கு நல்ல பத்தியே சொல்லி கொடுக்கணும். நீங்க செஞ்ச வேலையெல்லாம் காலையில 5 மணிக்கு இருந்துச்சு, நான் செய்வேன் த. இல்ல உங்கள்ட்ட சொல்லி காமிக்க நினைக்காதீங்க, அத்தனால சொல்றேன். சரி கிளம்புறேன். கிளம்புறேன் மகா, போயிட்டு வரேன். ஏய், அவரை என்னடி முறைக்க? பாவம் பச்சை குழந்தையா இருக்காரு. ஏய் மகா, இதுவா பச்சை குழந்தை? பச்சை குழந்தையா? வரட்டும் வரட்டும், அது வந்து தானே ஆகணும். அப்புறம் வச்சுக்கிறேன். இது என்னடி ட்ரெஸ்ஸு? குழந்தை உண்டானவங்க நல்லா ஃப்ரீயாக துணியை போடணும். குழந்தைக்கு இப்படி டைட்டாக போட்டால் அதுக்கு மூச்சு முட்டாது. நீ இருக்கும்போது நடக்கும்போது அதுக்கு இருக்காது. என்ன பிள்ளையோ, என்னத்தை படிச்சியோ. பாப்பா போய் குளிச்சுட்டு வா. அம்மா உனக்கு கேட்கன்னு கோபப்படாத. நீ ஊர்லேருந்து வந்தது என்னை கவனிச்சுக்கிடவா இல்லை என்னை திட்டி தீக்கிறதுக்கா? என்ன? இல்லைம்மா இல்லை, நான் குளிச்சுட்டு வரேன். சாப்பாடு சூட எடுத்தீங்க, இப்போ வந்துடுங்க.